நான் விக்னேஷ் லக்ஷ்மி மிஷின் ஒர்க்ஸில் இருந்து என் கூட இருப்பவர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மஞ்சுநாதன் ஃப்ரம் M.N Industries. சார் நம்ம கம்பெனியில் வந்து எத்தனை மிஷின்ஸ் இருக்குது, லக்ஷ்மி மிஷின் ஒர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு, என்ன மாதிரி CNC மிஷின்ஸ் அண்ட் VMC மிஷின்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க, அதை பற்றி நம்ம எல்லாருக்கும் வணக்கம். நான் M.N Industries அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் ப்ரொப்ரேட்டர் ஆஃப் கம்பெனி மஞ்சுநாதன். என்கிட்ட வந்து 2015 வந்து நான் LMW மிஷின் வாங்கினேன். 2023 எனக்கு 15 LMW மிஷின் வச்சுருக்கேன். நான் டோட்டல் ஆஃப் 28 மிஷின்ஸ். ஐ எம் ஹேவிங் 15 மிஷின்ஸ் ஆஃப் LMW மிஷின்ஸ். என்னைக்கு நான் 2015 LMW ஸ்டார்ட் பண்ணணும் வாங்குறதுக்கு, இன்ன வரைக்கும் LMW விட்டு மாறல. மோரோவர் நான் 15 மிஷின் வாங்கியிருந்தாலும் எங்கள் சர்க்கிளில், என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் மோர் தேன் 150 மிஷின்ஸ்க்கு மேலே நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஆஃப் த குவாலிட்டி ஆஃப் மிஷின்ஸ். நான் வந்து டர்னிங்கில் வந்து 10 மிஷின் வச்சுருக்கேன். இப்போ மில்லிங் ஆல்சோ LMW பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மில்லிங்குமே இப்போ நான் 2-3 இயர்ஸாக வந்து LMWவில் மட்டும்தான் வாங்கிட்டுருக்கேன். இன்னும் நிறையா மிஷின்ஸ் ரேஞ்சஸ் ரொம்ப நல்லா இருக்குது, குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்குது. சர்வீஸ் வந்து முன்னாடி வந்து மேன் பவர் கம்மியாக வச்சுருந்தாங்க. இப்போ அம்பத்தூரில் வந்து நிறையா மிஷின்ஸ் இறங்கினதுனால இப்போ டீம் வந்து பயங்கர விகரஸாக ஒர்க் பண்ணுறாங்க. நிறையா சர்வீஸ் பர்சன்ஸ் வந்திருக்காங்க. குவாலிட்டி ஆஃப் த மிஷினும் குட்டாக இருக்குது. இப்போ நிறையா சர்வீஸ் பர்சன்ஸும் வந்துட்டாங்க. அதனால் எந்தவித ஹேர்டில்ஸும் இல்லாமல் நல்லா பர்ஃபார்மன்ஸ் போயிட்டுருக்கு. எஸ், நம்மளோட AMC பிஸ்னஸ்லாம் எப்படி சார் இருக்குது? நம்ம வருஷத்துக்கு எத்தனை மிஷின்ஸ் AMC போடுறோம்? நம்ம AMC சப்போர்ட்ஸ் எப்படி இருக்குது உங்களுக்கு? இப்போ நான் வந்து நார்மலாக வந்து LMWவில் நான் ஃபஸ்ட்டே சொன்னது மாதிரி சர்வீஸ் வந்து பிரச்சனை வராது. அதனால தான் அவங்க இனிஷியலாக அது டாப் மேனேஜ்மெண்ட்டை ரொம்ப லோ சர்வீஸ் பர்சன்ஸ் இருந்தால் போதும், நம்ம ப்ராடக்ட் வந்து சர்வீஸ்க்கு தேவைப்படாது அப்படின்னு நினச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த ஃபாஸ்ட் வேர்ல்டில் ஒரு சின்னதாக இஷ்யூ வந்தால் கூட கஸ்டமர் வந்து தானாக சரி பண்ணிக்க விரும்பலை, சர்வீஸ் பர்சன் வேணும்னு விரும்புகிறாங்க. ஸோ வந்து மோர் சர்வீஸ் பர்சன்ஸ் வேணும்னு சொல்லிவிட்டு இப்போ தான் அவங்க வந்து நிறையா சர்வீஸ் பர்சன்ஸ் ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. அதனால் AMCயும் நல்லா போயிட்டுருக்கு. AMC எந்த இதுனாலும் இமீடியட்டாக பெரிய டீம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ கால் பண்ணால் இமீடியட்டாக வர்றாங்க. இப்போ அம்பத்தூர் சர்க்கிளில் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ஆளுங்க உடனே வந்துடுறாங்க. AMC வந்து நல்ல விதமாக போயிட்டுருக்கு. இந்த மிஷின்ஸ் நிறையா போக எல்லோரும் வந்து AMC போட்டு தான் ஆகணும். நம்ம வந்து தனியாக வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரை வச்சு சரி பண்ணுறதுக்கு உள்ள காஸ்ட்டை விட நம்ம AMC போட்டோம்னா நம்ம ஃபர்கட் அண்ட் ஃப்ரீ, அதை கவலைப்படாமல் இருக்கலாம். நம்ம வந்து நம்மளோட ஸ்பெஷாலிட்டி வந்து மேனுஃபேக்சரிங், நம்ம சர்வீஸை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஸோ மிஷின்ஸ் கொடுக்குறவங்களே சர்வீஸ் பெஸ்ட்டாக கொடுப்பாங்க. அவங்களுக்கு இன்டெப்த் டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கிறதுனால எந்த ப்ராப்ளத்தினாலும் இமீடியட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு குயிக்காகவும் சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் மோர் ஓவர் இந்த டெக்னிக்கல் சென்டர் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறது ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். முன்னாடி ஸ்பேர்ஸ் வந்து கொஞ்சம் தான் வச்சுருப்பாங்க. கோயம்புத்தூர்லேருந்து ஸ்பேர்ஸ் வரணும்னு வெயிட் பண்ணுவோம் நாங்கள். அது 1 day 2 days ஆயிரும். இப்போ இந்த டெக்னிக்கல் சென்டரை போட்டு பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ண போகிறாங்க. இது ஒரு 5 years பிஃபோர் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் 25% ஷேர் ஆஃப் த பிஸ்னஸ் சென்னையில் LMWக்கு 100% ஷுவர் ஆகிடும். இன்னும் வந்து இந்த டெக்னிக்கல் சென்டர்னால ஐ எம் டேம் ஷுர் அபவுட் இன் 2025 125%, இன்னும் 25% மினிமம் க்ரோத் வந்து LMWக்கு இருக்க போகுது. ஏன்னா குவாலிட்டி பெஸ்ட்டு, சர்வீஸ் ஒன்று தான் லேக்கிங் இருந்தது. அதை மேன் பவர் நிறைய ரெக்ரூட் பண்ணிட்டாங்க, டெக்னிக்கல் சென்டர் ஓப்பன் பண்ணிட்டாங்க, பெரிய டீம் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. டீம் ஒர்க் மாதிரி எஃபர்ட் வேறு எதுவுமே கொடுக்க போகிறதில்ல. அந்த விக்னேஷ் டவுன் த லெவன்லேருந்து எல்லாருமே ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. ஐ எம் எ வெரி ஹாப்பி கஸ்டமர் அபவுட் LMW அண்ட் ஐ எம் ஆல்சோ நிறையா ரெஃபர் பண்ணிகிட்ருக்கு. போன இன்டர்வியூவில் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ண மாதிரி தான் சார், எல்லா கஸ்டமரும் ரெக்வஸ்ட் பண்ணது எங்களுக்கு இந்த ஸ்பேர் மெயின்டெனன்ஸ்க்காக தான். அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்களும் இங்கே அம்பத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் மேனுஃபேக்சரிங் அசோசியேஷன் அவங்களோட டைப் பண்ணி நாங்கள் வந்து இங்கே ஆஃபீஸ் கம் வேர் ஹவுஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு அந்த ஒரு லேகிங் வந்து இருக்காது. வி வில் பி ஓப்பன் டு எவ்ரி திங். அந்த 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 இதை ஏற்படுத்தி கொடுத்ததே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ் தான். அந்த லக்ஷ்மி மிஷின் ஒர்க்ஸோட ப்ரைடு தான் வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். எங்களோட மேனேஜ்மெண்ட் சப்போர்ட் பண்ணதுக்கும் வி ஆர் ரியலி வெரி ஹாப்பி அபவுட் தட். ஓகே, நம்ம ஜூன் மாதம் ஆக்மியில் இதை பற்றி பேசினோம். நான் 3-4 monthsலேயே இதை இவ்வளோ எஃபர்ட் எடுத்து இவ்வளோ தூரம் டீம் ஒர்க் பண்ணி ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி அபவுட் தட்.